ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் பகுதியில் நம்ம ஆச்சாரியனுடைய முக்கியத்துவத்தை பார்க்குறோம். அதாவது நம்ம சின்ன குழந்தையாக பிறக்கறச்சே நம்ம குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். அது ஒரு பேச்சுக்கு சரியாக இல்லாட்டாக்கா அந்த உபாத்தியாயர் சரியாக சொல்லித்தரலையோ அப்படின்னுட்டு நம்ம சொல்லிவிடுறோம். அப்போது சரியாக நடக்காட்டா, நம்ம சரியாக நடக்காட்டா குருன்னு சொல்லப்படுறவர் அந்த பெயர் எடுத்துப்பார் இல்லையா? ஒருத்தரை கவனித்து நல்ல வழிப்படுத்துகிற பொறுப்பு இன்னொருத்தருக்கு இருக்கும்பொழுது அந்த ஒருத்தன் தப்பு செஞ்சால் அந்த தப்பு அவரை நல்வழிப்படுத்தாதவாளை போய் சேரும். குடிகள் செய்கிற பாவம் அரசனை போய் சேரும், மனைவியின் பாவம் கணவனை சேரும், சிஷ்யனின் பாவம் குருவை போய் சேரும்னுட்டு நீதி சாஸ்திரம் சொல்கிறது. சாதாரணமாக குருன்னா சில சிஷ்யர்கள் இருப்பா, அவள் செய்கிற சின்ன அளவு பாவம் குருக்கிட்ட போய் சேரும். அதே ஒருத்தர் ஜெகத்குருன்னாக்கா அவர்கிட்ட எத்தனை பாவம் வந்து சேரும்? உலகத்தில் அத்தனை பாவமும் அவர்கிட்ட தானே போய் சேர்ந்தாரும். அப்போ பாவம் நீங்கள் ஒரே வழி பகவத் தியானம். இதனால தான் பகவத் பாதால் ஜனங்களை தியானத்தில் ஈடுபடுத்துங்க. அவள் தியானம் செய்யாட்டாக்கா அவளுக்காகவும் சேர்த்து நீங்கள் தியானம் பண்ணுங்கன்னு ஆக்ஞை சொல்லியிருக்க. அந்த கடமையை செய்யத்தான் அத்தனை குருமார்களும் முயற்சிச்சுட்டே வரா. மனசு சுத்தமாகறதுக்காக பழைய பாப கர்மா பலனை தாங்கி கொள்றதுக்காக புதிய பாபம் செய்யாமல் இருக்கணும். எல்லாரும் முடிஞ்ச மட்டும் தியானம் பண்ணணும். உறுதியான சங்கல்பம் இருந்தால் காலம்ன்றது கிடைக்காம போகவே போகாது. அனாவசிய விஷயங்களில் செலவழிக்கிற காலத்தை நம்ம தியானத்துலேயும் சித்தியிலையும் செலவழிக்கணும். தியானம் செய்கிறது தான் வாழ்க்கையின் முதலான காரியம்னு நம்ம முதல்ல நினச்சிக்கணும். ஐஸ்வர்யம் இருந்தாலும் தரித்திரம் இருந்தாலும் கஷ்டம் வந்தாலும் சுகம் ஏற்பட்டாலும் ஆரோக்கியம் இருந்தாலும் வியாதி இருந்தாலும் எப்போ எத்தனை நாழி முடியுமோ அவ்வளவு நேரம் தியானம் பண்ணணும்னு நமக்குள்ள ஒரு பிரதிஜை வச்சுக்கணும். நம்ம செய்கிறதோட நம்ம பழக்கத்துக்கு உட்பட்டவாளையும் தியானம் பண்ணும்படி நம்ம சொல்லணும். அதுக்காக அவள் செய்யலைன்னா கோபிச்சுக்க வேண்டாம். அன்போடு அவளுக்கு மனசில் படும்படி நம்ம சொல்லணும். தியானம் பண்ணுங்க, மற்றவாளையும் செய்ய சொல்லுங்கன்னு பகவத் பாதாள் கட்டளை எல்லாருக்கும் விட்டுருக்கா. அப்போது இதை நன்னா மனசில் வாங்கிண்டு நம்ம தான் இந்த ஜென்மா முடிகிற போது அப்பா பிறவி பலனை எடுத்த பலனை அடைஞ்சிட்டோம், இனி பயமில்லாமல் போய் சேரலான்ற உறுதியோடையும் திருப்தியோடையும் நல்ல மார்க்கத்தில் நம்ம போனோம்னாக்கா பரமேஸ்வரன் எல்லாருக்கும் பூர்ண அனுகிரகத்தை கொடுக்க காத்துட்டுருக்க. மனசு கெட்டு போய் நம்ம எவ்வளவோ பாபங்கள் செய்கிறோம். குழந்தையாக இருந்ததுலேருந்தே ஈஸ்வர தியானம் செய்திருந்தால் எவ்வளவோ பாவம் போயிருக்குமே. இப்போ மேலும் பாபத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கோமே. அவ்வளவு நாட்கள் பிறவி பயனை நம்ம ஈஸ்வர தியானம் செஞ்சால் அத்தனை நாளும் அனுபவித்தவாளாக இருக்கோமே. இந்த ஜென்மத்தை எடுத்ததனுடைய பலன் இதுதானே நம்ம ஒவ்வொரு நாளையும் சிந்திக்கிறோம். ஆனால் நம்ம பல விஷயங்கள் லௌகீகமாக செய்கிற நாழிகையை விட ஈஸ்வர தியான நாழிகை ரொம்ப குறைவாக தான் இருக்குது. பிரபஞ்சத்தில் ஒவ்வொன்றும் இப்படி தான் நடக்கணும்னு ஒரு நியதி சொல்லப்பட்டிருக்கு. அந்த நியதிப்படி நடக்கிறதுனால தான் உலக வாழ்க்கையை நம்ம எல்லாராலையும் ஒத்து நடத்த முடியறது. இல்லாட்டாக்கா எல்லாமே நெறிக்கட்டு போயிடும். லோகத்தில் உள்ள சமஸ்த ஜீவராசிகளும் சௌக்கியமாக வாழணுன்ற அன்பான எண்ணத்திலேயே அவள் ஒன்றோட ஒன்று ஒத்து போகிறதுக்காக இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தர்மமும் நியதியும் ஈஸ்வரனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. தான் குழந்தையில வெயில் படாமல் மழை படாமல் காப்பாற்றணும், அவளுக்கு இளவெயிலின் வெப்பம் தேவைப்படுற போது அதை தந்து அரவணைக்கணும் அப்படின்னு அன்பு ஈஸ்வரனுக்கு இருக்கிறதுனால தான் அனுசரணையாக இயற்கையை நடத்தி வச்சு மரங்களுக்கு ஒரு நியதியையும் தர்மத்தையும் பகவான் தந்திருக்க. இந்த அன்பை பெற நமக்கு யோக்கியதாம்சம் வேண்டாமா? கண்டிப்பாக வேணும். மரத்துக்கும் மட்டைக்கும் இருக்கிற நியதி நமக்கும் இருக்குது. லோகக்ஷேமத்துக்காக அதை நாம் நடத்தி காட்டுற போது தான் ஈஸ்வரனுடைய அன்பை பெற பாத்தியதையை நம்மளால் கேட்க முடியும். மனுஷனுக்கு உள்ள இந்த நியதிக்கே தர்மம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நியதியை மீறவும் மனுஷனுக்கு மூளையை தந்து சுவாமி விளையாட்டு பண்ணி பார்க்குறார். அந்த மூளையை வச்சுண்டு இவனும் எதையோ சௌக்கியமாக நினச்சிண்டு அவற்றுக்காக அலையிறான். இதில் தனக்காக தர்மத்தையும் மீறிடுறான். ஆனால் இறுதியில் சௌக்கியத்தை தரது தர்மம் தான். ஏதோ ஒன்று உலக மக்கள் எல்லாரையும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த தர்ம திசையில் திருப்பிண்டு தான் வந்திருக்கு. இதனால தான் சகல தேசங்களும் மனுஷன் தன்னுடைய பௌதீக தேவைகளை பூர்த்தி செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் விசித்திரமான காரியங்களையும் செஞ்சுட்டே வந்திருக்கான். இது தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர்.